ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் 5 இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி கேம் ஏதாவது ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்து நிறைய பேருக்கு வருது. கிளாக் வாட்ச்டாக் டைம் அவுட் வருது. அதை எப்படி சால்வ் பண்ணது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேவில் வந்து சால்வ் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஸ்டெப் வந்து சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு சால்வ் ஆகலாம். நீங்கள் அதை எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அழுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் டைப் பண்ணிங்க. செட்டிங்ஸ் டைப் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வாங்க. விண்டோஸ் அப்டேட் உங்கள் பிசி வந்து அப் டு டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ரிசீவ் அப்டேட் கொடுங்க. இல்லை செக் அப்டேட்னு இருக்கும், கொடுங்க. செக் ஃபார் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் டவுன்லோட் நோவு கொடுங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரீஸ்டார்ட் கேட்கும். ரீஸ்டார்ட் அழுத்துங்க. ஓகே, விண்டோஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளூஸ்டாக் 5 வந்து அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. உங்கள் ப்ளூஸ்டாக் 5 ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து செட்டிங்ஸ் வாங்க. மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கீழே எபோட் இருக்கும். லெஃப்ட் சைட் லோ கார்னரில் எபோட் இருக்கும். எபோட்டில் வந்து செக் அப்டேட் கொடுங்க. ப்ளூஸ்டாக் 5 வந்து அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வியை வந்து ஆஃப் பண்ணுங்கள். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எழுத்துங்க. விண்டோஸ் எழுத்தி கண்ட்ரோல் பேனல் வாங்க. கண்ட்ரோல் பேனல் வந்து ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வாங்க. ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வின்னு இருக்கும். இது என்னபிள் இருந்துச்சுன்னா இதை டிசபிள் பண்ணிடுங்க. டிசபிள் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஹைப்பர் வியை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து உங்கள் பிசி என்ன ரெக்குயர்மெண்ட்டில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. ப்ளூஸ்டாக் 5 ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளூஸ்டாக் 5 ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் டாப் கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா CPU எத்தனை கோரு, மெமரி அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜிபி ரேம்னு கேட்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிசி எத்தனை ஜிபி ரேமில் இருக்கோ எத்தனை ஜிபி ப்ராசரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பேஜ் வந்துங்க. டெஸ்க்டாப் பேஜ் வந்துட்டு திஸ் பிசி வாங்க. திஸ் பிசி வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். திஸ் பிசி ஆர் கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி அழுத்துங்க. ப்ராப்பர்ட்டி அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் எத்தனை கோர் ப்ராசர்னு காட்டும். 8 கோர் ப்ராசரு. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளூஸ்டாக்கில் வந்து செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து ப்ளூஸ்டாக் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளூஸ்டாக் ஓப்பன் பண்ணிட்டு எனது வந்து பார்த்தீங்கன்னா 8 கோர் ப்ராசரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 கூட கொடுக்கலாம். உங்களது வந்து எத்தனை கோர் ப்ராசரோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் எத்தனை ஜிபி ரேமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. எனது வந்து பார்த்தீங்கன்னா 16 GB ரேமு. அதனால் நான் 12 GB கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு சிலருக்கு சால்வ் ஆகலாம். சால்வ் ஆகாதவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எழுதுங்க. விண்டோஸ் எழுதி மெமரின்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் மெமரி டயக்னாஸ்டிக்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் நோ அண்ட் செக் ஃபார் த ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும் ரெக்கமெண்டடில். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி டயக்னாஸ்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் பிசி வந்து அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கம்ப்யூட்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி மேனேஜ் கொடுங்க. டிவைஸ் இல்லைனா ஸ்டார்ட் மெனு அழுத்தி டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. டிஸ்பிளே அடாப்டர் கிளிக் பண்ணி NVIDIA GeForce RTX 3060 Tiன்னு இருக்குது. உங்களுக்கு என்ன கிராஃபிக்ஸ் கார்டோ அது காட்டும். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவ் கொடுங்க. சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி கொடுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் அப்டேட் டிரைவ் விண்டோஸ் அப்டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக்னு மினிமம் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் பார் ப்ளூஸ்டாக் அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா OS வந்து பார்த்தீங்கன்னா Windows 7 ஆர் எபோவ் இருக்கணும். ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா Intel ஆர் AMD ப்ராசர் இருக்கணும். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 GB இருக்கணும்னு போட்டிருக்காங்க. மினிமம் 2 GB இருக்கணும். 2 GB இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் 5 வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ப்ளூஸ்டாக் 5 வந்து எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த டிஸ்கில் ஒரு 5 GB மெமரி வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணியிருக்கணும். ஓகேவா கைஸ்? கிராஃபிக்ஸ் டிரைவரு விண்டோஸ் எல்லாம் அப்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் வந்து மினிமம் ரெக்குயர்மெண்ட். இந்த ரெக்குயர்மெண்ட்லேருந்து நீங்கள் கம்மியாக இருந்தீங்கன்னா உங்கள் பிசி வந்து நீங்கள் ரேமை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அதை தேவையில்லைன்னா அன்இன்ஸ்டால் கூட பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் ப்ரொடக்ஷன் வந்து விண்டோஸ்லேயே இருக்கும். அதையும் ஆஃப் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எழுத்தி வைரஸ்னு டைப் பண்ணுங்கள். வைரஸ் அண்டு த்ரெட் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வைரஸ் அண்ட் த்ரெட் ப்ரொடக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேனேஜ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ப்ரொடக்ஷன் இருக்கும். அதை ஆஃப் பண்ணிடுங்க.
அதே மாதிரி தனியாக செப்பரேட்டாக ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அதையும் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைனா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் சொன்ன ஒரு 7-8 ஸ்டெப்பு சொன்னேன். அந்த 7-8 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் வந்து சால்வ் ஆகும். இது இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அது எப்படி செக் பண்ணுதுன்னா விண்டோஸ் எடுத்து டாஸ்க் மேனேஜர் வாங்க. டாஸ்க் மேனேஜர் வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனோட லெஃப்ட் சைடில் கீழே பாருங்கள் விர்ச்சுவலைசேஷன் என்னபிள்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு என்னபிள் இருக்கா இல்லை டிசபிள் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு ஒரு வேலை டிசபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் விர்ச்சுவலைசேஷனை வந்து என்னபிள் பண்ணணும். அது என்னபிள் பண்ணுறது எப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் அழுத்துங்க. ரீஸ்டார்ட் அழுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி பயோ செட்டிங்ஸில் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ இருக்குது. அந்த கீ வந்து லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பயோ செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இப்போ வந்து ஏசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா F2, ஏசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா F2R டெலிட்டு, டெல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F2R, F12 இந்த மாதிரி ஒவ்வொரு லேப்டாப்புக்கு என்னென்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதிலேருந்து பார்த்தீங்க. சாம்சங்க்கு F2, சோனிக்கு வந்து F1, F2 ஆர் F3 இந்த மூணில் ஏதோ ஒன்று, MSIக்கு வந்து டெலிட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் அதனுடைய மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கீ வந்து மாறும். இதில் செக் பண்ணிட்டு உங்கள் மதர் போர்டுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அழுத்திக்கிங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸ் மதர் போர்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயோஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அட்வான்ஸ் மோடு போங்க. ஒவ்வொரு மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டிங்ஸ் வந்து மாறும். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ் மோடு கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி வரும். ஆசஸ், நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆசஸ் மதர் போர்டுக்கு சொல்கிறேன். இதில் வந்து மறுபடியும் அட்வான்ஸ் வாங்க. அட்வான்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CPU கான்ஃபிகரேஷன் இருக்கும். வேறு மதர் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோடில் இருக்கலாம், அல்லது CPU கான்ஃபிகரேஷன் ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கலாம். இந்த செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா இன்டெல் விசுவலைசேஷன் டெக்னாலஜின்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஓகேவா? எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைடு டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் எக்ஸிட் அழுத்தினீங்கன்னா எக்ஸிட் அழுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அண்ட் ரீசெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதே வந்து இன்டெல் மதர் போர்டு வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ் வாங்க. அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸில் இன்டெல் விசுவலைசேஷன் டெக்னாலஜி டிசபிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணணும். கீழே ரைட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேவுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் F10 அழுத்தினீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட், F10 அழுத்தி நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் OS வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ் வாங்க. அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் விசுவலைசேஷன் டெக்னாலஜின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி F10 எழுதுனீங்கன்னா சேவ் பண்ணி எக்ஸிட் ஆகிடலாம். யாரும் மதர் போர்டு வச்சுருக்கீங்க வந்து பயோஸ்குள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மோடு வாங்க. அட்வான்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா SVM மோட்னு இருக்கும். பிக்கரில் வந்து SVM மோட்னு இருக்கும். SVM மோடு வந்து எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MSI வச்சிருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கண்ட்ரோல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா SVM மோடு வந்து எனேபிள் பண்ணுங்கள். விசுவலைசேஷன் செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இன்டெல் விசுவலைசேஷன் டெக்னாலஜின்னு இருக்கும், இல்லைனா VTXன்னு இருக்கும், இல்லை AMDVன்னு இருக்கும், இல்லை வந்து யாரும் MSI மதர் போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா SVM மோட்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம்.